இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. லைக் மெகா கான்டெஸ்டா இருக்கட்டும், மினி கான்டெஸ்டா இருக்கட்டும், பாட்ஸ் மூலியமா வச்சுதான் ஜெயிக்கிறாங்க. லைக் வந்து இந்த மெகா கான்டெஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் வராங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் வந்து மெஜாரிட்டி கேஷ் பிரைஸ் போகும் சரிங்களா. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் காசு அந்த டாப் டயர்ல இருக்கிறவங்களுக்கு தான் போகும் அப்படின்றப்போ அந்த அந்த பீப்புள் எல்லாமே அந்த ஃபேண்டசி ஆப்ஸ் சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து பாட் மூலியமா மேட்ச் போக போக கேப்டன்சி மாத்திட்டாங்க, வைஸ் கேப்டன்சி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா வெல் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. சோ ஒரு ஃபேண்டசி ஆப் நினைச்சா இதை ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஆனா பண்ணுவாங்களா, எத்திக்கலா பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. இது எப்படி நீ கான்பிடண்டா சொல்ற அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எனக்கு மீதி ஆப்ஸ் தெரியல, நான் விளையாடின ஒரு ஆப் பத்தி சொல்றேன், ட்ரீம்11 நீங்க போய் பார்க்கும்போது ஒரு மெகா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா 7:30க்கு டெட்லைன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 7:30க்கு அப்புறம் உங்களால அந்த டீமை சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு அந்த கான்டெஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆல் த டீம்ஸ் அப்படின்னு காட்டும். நீங்க அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் ஆகும். அந்த டைம் அந்த ஷீட்ல எப்போ வந்து கடைசியா டீமை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். எல்லா பிளேயரும் ஒரு 1,00,000 பிளேயர்ஸ் இருக்காங்க, 1,00,000 பேரோட டீமும் அதுல காட்டும். சோ மேட்ச் முடியும் போது யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமை நீங்க போய் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வரவன் அந்த பேரை மட்டும் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணலாம்ல. சோ அது பாசிபிளா இந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அது பண்ண முடியாது ஆஸ் ஆப்பா.